This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. பணத்தை மட்டும் நம்பி தான் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் ஒரு உண்மையான மாற்றத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த தேர்தலை சந்தித்தோம். மக்கள் பெருவாரியான இடங்களை எங்களுக்கு வெற்றி பெற வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். அதே போல டிவிக்கு 108 இடங்களை தான் கைப்பற்றிருக்கு. ஆட்சி அமைக்க இன்னும் 10 இடம் தேவைப்படுது. எப்படி அதை அணுக போறீங்க? நாளைக்கு ஆளுநரை பார்க்க போறீங்க, பொறுத்து வந்து பாருங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு ஆளுநர் சந்திப்பு, அது வரைக்கும் இல்ல அது எப்ப போறப்போ உங்களுக்கு கண்டிப்பா தகவல் தெரிவிக்கப்படும். தமிழக மக்கள் இவ்வளவு பெரிய ஒரு அபார வெற்றியை கொடுத்திருக்காங்க சார். மௌன புரட்சி மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த வெற்றி என்ன சொல்லுது, என்ன மெசேஜ் சார்? ஒரு ரூபாய் கூட நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்காம உங்களுக்கு அந்த வாய்ப்பு. ஒரே வரியில சொல்லணும்னா தமிழகம் பெரியார் மண் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏன் சொன்னா பாத்தீங்கன்னா எங்களோட அரசியல் எதிரி தேங்க்யூ தமிழக மக்கள் பகுத்தறிவோட சிந்திச்சு யார் உண்மையா மக்களுக்கு நல்லது செய்வா அப்படிங்கறத தெளிவா அவங்க சிந்திச்சு வாக்களிச்சிருக்காங்க. அப்புறம் திரும்பவும் இன்னொரு விஷயம் என்னன்னா மதவாத சக்திகள், பிளவாத சக்திகளுக்கு மக்கள் தகுந்த ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் இருக்கும் வரை தமிழகத்தில் இந்த மதவாத சக்திகள் வேறொன்றை விடவே மாட்டோம். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த சூழல்ல மேஜிக் நம்பர் இல்ல, பொறுத்து இருந்து பாருங்க. இன்னும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னொரு 1 or 2 days அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயம் என்னன்னா நம் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக பதவியேற்பார். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் இந்த மேண்டேட், இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா இது திமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் எதிரான தீர்ப்பு. எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவான தீர்ப்பு. அதனால அனைத்து மக்களும், நாங்க கட்சிக்காரர்கள் மட்டும் இல்ல, அனைத்து மக்களும் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அது கண்டிப்பா நடக்கும். இல்ல அது மாதிரி சொல்லுவாங்க, அபிஷியலா சொல்லுவாங்க. முதலமைச்சரே தோத்துருக்காரு ஒரு குளத்தூர் தொகுதியில. அதான் திமுக ஆட்சி பத்தி திருப்பியும் நாங்க சொல்லணும் அவசியம் இல்லை. மக்கள் தீர்ப்பு எழுதிட்டாங்க. இப்ப அது நீங்க சொன்ன குறிப்பிட்ட அந்த செய்தி இருக்குல்ல, முதலமைச்சரே தோத்திருக்காரு, அதுவும் கிட்டத்தட்ட 9000 வாக்குகள் வித்தியாசத்துல. அதுவே சொல்லுது. இதுக்கு மேல நம்ம வேற எதுவுமே இந்த ஆட்சியை பத்தி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை சார். அதே போல திருமாவளவன் சொல்லியிருக்காங்க, சட்டமன்ற தொங்கு சட்டமன்றம் தான் வந்திருக்கு, ஏற்கனவே நான் கணிச்சிட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரு அண்ணன் அவர்கள் கருத்துக்கு பத்தி நான் எதுவும் பெருசா சொல்ல விரும்பல. ஆனா என்ன சொல்றேன்னா இந்த முடிவு, மக்கள் முடிவு, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்கான தெளிவான முடிவு தான் நான் சொல்றேன். ஆலோசனை கூட்டம் இல்ல, இந்த கூட்டம் என்னன்னா சட்டமன்ற குழு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த கூட்டம் நடந்தது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருமனதாக வெற்றி தலைவர் விஜய் அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்தோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ஒரு பெருமையான தருணமாகவும் இருக்கு. ஓகே, என்ன எந்த மாதிரி மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டாரு, என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதா, சந்தோஷத்தை எப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்க? எல்லாத்துக்குமே வேட்பாளர்கள் தலைவருக்கு நன்றி நாங்க சொன்னோம், தலைவரும் எங்களுக்கு நன்றி சொன்னாரு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. நாங்க கடுமையா உழைச்சோம். நாங்க மக்கள் பாத்தீங்கன்னா நாங்க எங்களோட யாரை எதிர்த்து நாங்க அரசியல் பண்ண உங்களுக்கே நல்லா தெரியும். 2 கட்சிகள், அவங்களோட ஆயுதம் என்னவன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க எந்த ஆயுதத்தை வச்சு அரசியல் பண்ணாங்க? ஒன்னே ஒண்ணுதான், பணத்தை மட்டும் நம்பி தான் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்க ஒரு உண்மையான மாற்றத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த தேர்தலை சந்திச்சோம். மக்கள் பெருவாரியான இடங்களை எங்களுக்கு வெற்றி பெற வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். அதே போல டிவிக்கு 108 இடங்களை தான் கைப்பற்றிருக்கு. ஆட்சி அமைக்க இன்னும் 10 இடம் தேவைப்படுது. எப்படி அதை அணுக போறீங்க? நாளைக்கு ஆளுநரை பார்க்க போறீங்க, பொறுத்து இருந்து பாருங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு ஆளுநர் சந்திப்பு, அது வரைக்கும் என்ன சட்டம்? இல்ல அது எப்ப போறப்போ உங்களுக்கு கண்டிப்பா தகவல் தெரிவிக்கப்படும். தமிழக மக்கள் இவ்வளவு பெரிய ஒரு அபார வெற்றியை கொடுத்திருக்காங்க சார். ஒரு மௌன புரட்சி மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த வெற்றி என்ன சொல்லுது, என்ன மெசேஜ்? ஒரு ரூபாய் கூட நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்காம உங்களுக்கு அந்த வாய்ப்பு. ஒரே வரியில சொல்லணும்னா தமிழகம் பெரியார் மண் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏன் சொன்னா பாத்தீங்கன்னா எங்களோட அரசியல் எதிரி தேங்க்யூ தமிழக மக்கள் பகுத்தறிவோட சிந்திச்சு யார் உண்மையா மக்களுக்கு நல்லது செய்வா அப்படிங்கறத தெளிவா அவங்க சிந்திச்சு வாக்களிச்சிருக்காங்க. அப்புறம் திரும்பவும் இன்னொரு விஷயம் என்னன்னா மதவாத சக்திகள், பிளவாத சக்திகளுக்கு மக்கள் தகுந்த ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் இருக்கும் வரை தமிழகத்தில் இந்த மதவாத சக்திகள் வேறொன்றை விடவே மாட்டோம். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த சூழல்ல மேஜிக் நம்பர் இல்ல,
பொறுத்து இருந்து பாருங்க. இன்னும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னொரு 1 or 2 days அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயம் என்னன்னா, நம் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக பதவியேற்பார். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் இந்த மேண்டேட், இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா இது திமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் எதிரான தீர்ப்பு. எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவான தீர்ப்பு. அதனால அனைத்து மக்களும், நாங்க கட்சிக்காரர்கள் மட்டும் இல்ல, அனைத்து மக்களும் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அது கண்டிப்பா நடக்கும். நாளைக்கு ஆளுநர் சந்திக்க நேரம் கேட்டுக்கிறீங்களா? இல்ல, அது மாதிரி இல்ல, சொல்லுவாங்க, அபிஷியலா சொல்லுவாங்க. முதலமைச்சரே தோத்துருக்காரு ஒரு குளத்தூர் தொகுதியில. அதான் திமுக ஆட்சி பத்தி திருப்பியும் நாங்க சொல்லணும் அவசியம் இல்லை. மக்கள் தீர்ப்பு எழுதிட்டாங்க. இப்ப அது நீங்க சொன்ன குறிப்பிட்ட அந்த செய்தி இருக்குல்ல, முதலமைச்சரே தோத்திருக்காரு, அதுவும் கிட்டத்தட்ட 9000 வாக்குகள் வித்தியாசத்துல. அதுவே சொல்லுது. இதுக்கு மேல நம்ம வேற எதுவுமே இந்த ஆட்சியை பத்தி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. சார் அதே போல திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க சட்டமன்ற தொங்கு சட்டமன்றம் தான் வந்திருக்கு, ஏற்கனவே நான் கணிச்சிட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரு அண்ணன் அவர்கள் கருத்துக்கு பத்தி நான் எதுவும் பெருசா சொல்ல விரும்பல. ஆனா என்ன சொல்றேன்னா, இந்த முடிவு, மக்கள் முடிவு, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்கான தெளிவான முடிவு தான் நான் சொல்றேன். நன்றி, நன்றி. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.